அனைவருக்கும் வணக்கம். 7ஆம் வகுப்பு கணக்கு 3ஆம் பருவம் இயல் 2 சதவீதமும் தனிவட்டியும் பாடத்தலைப்பிலிருந்து எடுத்துக்காட்டு 8வது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. 50 மாணவர்களை கொண்ட ஒரு வகுப்பில் 28 மாணவிகளும் 22 மாணவர்களும் இருக்கிறார்கள் எனில் அவர்களின் சதவீதங்களை காண்க. இந்த தகவலையும் பின்ன வடிவில் மாற்றிட்டு தான் நம்ம சதவீதத்தை கண்டுபிடிக்க முடியும். கொடுக்கப்பட்ட தகவல்களை முதல்ல எடுத்து எழுதிக்கலாம். ஒரு வகுப்பில் உள்ள மொத்த மாணவர்கள் 50 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு வகுப்பில் உள்ள மொத்த மாணாக்கர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஐம்பது பேர். இதில் மாணவிகளின் எண்ணிக்கை 28. மாணவிகளின் எண்ணிக்கை 28 பேர். அவர்களை பின்ன வடிவில் எப்படி எழுதலாம்? மொத்தமாக 50 பேர், அதில் மாணவிகள் 28 பேர். ஸோ 50க்கு 28. இப்போ சதவீதம் கண்டுபிடிச்சிடலாம். 50க்கு 28னா 100க்கு எவ்வளோ? தொகுதி மற்றும் பகுதியை 2ஆல் பெருக்கிக்கோங்க. பகுதி 100ஆக மாறிடும். ஸோ 28 பெருக்கல் 2 56, 50 பெருக்கல் 2 100. ஒரு பின்னத்தின் பகுதி 100 அப்படின்னு வந்துச்சுனாவே அது 100க்கு 56ன்னு அர்த்தம். 50க்கு 28னா 100க்கு 56. ஸோ 100க்கு 56 அப்படிங்கிறத 56% அப்படின்னு எழுதலாம். இப்போ மாணவர்களின் எண்ணிக்கை மாணவர்களின் எண்ணிக்கை 22 பேர். இவர்களை எப்படி பின்ன வடிவில் எழுதலாம்? மொத்த மாணவர்கள் 50 பேர், மொத்த மாணாக்கர்கள் 50 பேர், அதில் மாணவர்கள் மட்டும் 22 பேர். ஸோ இவர்களின் சதவீதத்தை கண்டுபிடிச்சிடலாம். 50க்கு 22னா 100க்கு எவ்வளோ? இப்போ மேலையும் கீழே 2ஆல் பெருக்கணும். அதாவது தொகுதி மற்றும் பகுதியை 2ஆல் பெருக்கணும். 2 பெருக்கல் 22 44. 44 பை 50 பெருக்கல் 2 சமம் 100. 100க்கு 44. ஸோ 44%. இப்போ ரெண்டையும் கூட்டுங்க, 100% வந்துடும். எடுத்துக்காட்டு 9வது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கோங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.